Hi, Maya. Is everyone mute or something wrong? Yes, you can speak. I was speaking actually. I thought I was on mute. Hi, Maya. Okay, இங்க பேசலாம். Uh, I already shared everything with you. Interact மட்டும்தான் பண்ணல. Uh, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹாய் அனிதா. பயமா இருக்குங்க. காத்து தான் வருது இப்போ. பேசுங்க. எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு தெரியலங்க. அப்பயே பேசிருங்க. Nothing, Maya. காத்தெல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். நிஜமாவே பயமா இருக்குங்க. சாரி மாயா. I have already conveyed everything. I don't know if you remember. I've already spoken to you. I shared my tweets, messages, everything. You will be celebrated. Thank you for coming into my life. You are a family to me. I will celebrate you throughout my life. That's all. Be happy always. நல்லா இருங்க. இப்போதான் சொல்லி முடிச்சேன் அந்த டயலாக். நல்லா இருங்க, நல்லா இருக்க போறீங்க. உங்க சார்ந்தவங்களும் நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணி நல்லா வச்சுக்க போறோம். சாரி அண்ட் தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். Thank you, Anita. நான் And பேசட்டா? ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குது ஆஷ். பேசுங்க ஆஷ். ஏங்க இவங்க என்கிட்ட பேசுனதே இல்லைங்க. ஹாய் ஆஷ். ஹலோ. ஹாய். அப்புறம் என்ன, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா வேர்ட்ஸ் இல்ல. ஐ லவ் யூ மாயா. அப்புறம் இந்த மாறா காதல்னு ஒண்ணு இருக்குங்க, அதுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணி விட்டுருங்க. தம்பி ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்றான். ஓகேயா ப்ளீஸ் மாயா. நான் மாறா காதலோட ஃபேனுங்க. வாவ். நான் கூல் டூட் ஃபேனுங்க. இல்ல உங்க ஃபேன். அப்புறம் கூல் டூட் ஃபேன். கூல் டூட்னா உங்களுக்கு தெரியாதுடா. மாறான்னு மாறாதான் கூல் டூட். அப்ப ஆஷ் மாயா ஃபேன் இல்லையா நீ? ஃபர்ஸ்ட் என்னமோ ஏங்க சொன்ன. நான் சொன்னேங்க மாயா ஃபேன். மாயா ஃபேன் பேஜ்னால தான் கூல் டூட். அண்ட் நீ வந்து கூல் டூட்க்கு ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிருக்க. அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, பேசுறதுலாம் பேசியாச்சு. நீ டிசைனர்ல போயிடுங்க. சரிங்களா? ஓகே பாய். பாய். அண்ட் கானா இருக்கீங்க, பேசுங்க. கானா மாயாக்கா, அக்கா எனக்கு வேர்ட்ஸ் வரல, பட் நான் சொல்ல வந்து மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். மிஸ் யூ அண்ட் லவ் யூக்கா. ஹாய் கானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்கக்கா. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. மிஸ் யூ அண்ட் லவ் யூக்கா. எங்க மைக் அடிக்காம இருக்கிற நிறைய பேருக்கு சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன். அவங்களும் என்கிட்ட கேட்டதுனால மிஸ் யூன்னு சொல்ல சொன்னாங்க. அண்ட் மிஸ் யூ அண்ட் தேங்க்யூக்கா. தேங்க்யூ கானா. போன தடவை கவிதைலாம் சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையும். இட்ஸ் மியூச்சுவல். ஃபீலிங் இஸ் மியூச்சுவல். காதல்ல ரெண்டு சைடும் இருக்கும். அண்ட் ராஜ் பேசுங்க. ஓகே, ஹரிப்ரியா பேசலாம் நீங்க. ஹாய் மாயா. ஐ திங்க் நான் பேசும்போதெல்லாம் ஐ மீன் யூ ஆர் நாட் தேர். ஸோ ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் டைம் டாக்கிங் டு யூ. ஸோ நேத்திக்கு இட் வாஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் ஆக்சுவலி ஹேமாக்கு ஒரு டிஎம் பண்ணியிருந்தேன் ஃபார் விமென்ஸ் டே. அண்ட் ஜஸ்ட் டு தேங்க் த ஸ்குவாட். அவங்க வந்து அது she had put it in Insta and you had viewed it. Adi எனக்கு screenshot பண்ணிருந்தாங்க. It was very special. So thank you for all the love you give us. And நான் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லயும் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா I still am and I was at a very low point in my life. ஸோ நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது இந்த ஷோ மூலமா நீங்க எனக்கு பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட்
most of the days I find my joy through you. So thank you so much. And ஒரு வாட்டி என் பேர் சொன்னீங்கன்னா I'll just be happy. Yeah, but I can't find you. Where are you? ஹரிப்ரியா. Hi, Haripriya. Hi. Thank you, Hi thank you. Maya. Thank you எப்படி for இருக்கீங்க? everything. நல்லா இருக்கேன் getting better, but yeah, பேச and love போறாங்களா? you so much. Love you, love you, love you. I'll let others talk. So தேங்க்யூ ஹரி. அண்ட் ஜோக்கர் இருக்கீங்க, ஜோக்கர் பேசலாம். ஹலோ ப்ரோ, வாட் ஏ பேசுங்க. சர்ப்ரைஸ். ஹலோ மாயா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் நீங்கள் வரும்போது இப்போதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிச்சு ஜி பேசுறதுக்கு. ஆனால் வானவில் மாதிரி எப்பயோ ஒரு முறை தான் ரேராக வரீங்க, டக்குன்னு பார்த்தணுன்னு தான் வந்தேன். ஸோ நல்ல வேளை வந்தோடனே கொடுத்துட்டீங்க ஸ்பீக்கர். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆஹா, மெயினாக சூப்பரா சொன்னீங்க. செம. வானவில் வேற level. ஆமா, வானவில் எப்பயோ ரேரா தானே தலைவி வரும். நம்ம தான் டக்குன்னு அது வரும்போது தான் நம்ம போய் கேட்ச் பண்ணிடணும். இன்னைக்கு நான் லக்கின்னு நினைக்கிறேன். டப்புன்னு வந்தேன், கொடுத்துட்டாங்க ஸ்பேஸ். இல்லைன்னு வச்சுங்க, நான் இன்னும் அடுத்த வானவில் எப்போ வருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் ஆனா கொடுத்ததே பெருசு ஜோக்கர். ஆனா மாஸ் தலைவி நீங்க உண்மையாலே அந்த 106 days சும்மா ட்ரெண்ட் செட்டிங் இந்த மாதிரி மாசு, சும்மா மேக்னெட் மாதிரி. பிக் பாஸ் சீசனே 24/7 எல்லாரும் மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் தென் லைஃப் லெசன்ஸ்னு எடுத்துன்னா உங்களுடைய அந்த மெயின் லெசன்ஸ் தான். நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்களே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ரிசல்ட்டை பற்றி பாதர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதை நான் மோஸ்ட்லி இப்போ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கு. ரிசல்ட்டை பற்றிலாம் கவலையே அதை படுறதில்ல. நான் சொல்ல நினைக்கிறேன், பூர்ணிமா சொன்னாங்க. அது யார் சொன்னா என்ன தலைவி? பூவோ மாப்பூ ரெண்டுமே ஒண்ணுதானே? ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒண்ணு கரெக்ட். எல்லாம் நம்ம சங்கத்து ஆளுங்க தானே. அதான் தலைவி அது. ஆனா அப்பயும் நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் அப்படி தெரியல. ஆனா எனக்கு இன்னும் யார் ஓகே சொன்னாலும் ஓகே, நீங்க ஆமா சொன்ன மாதிரி ஆமாங்க. தாங்க தோணுது. அந்த அளவுக்கு. நான் தாங்க சொல்லிருப்பேன், சும்மா நான் சொல்றது அவங்க சொல்றேன்னு. ஐயோ, கூட இருக்காங்களா ஜி? ஐயோ, ஐயோ, தெரியும். ஹலோ பூர்ணிமா ஜி, நீங்க சொன்னாலும் கருத்து தான், நம்ம மாயா சொன்னாலும் கருத்து தான், மாப்பு சொன்னா இன்னும் பயங்கரமான கருத்து. What's mine is hers. அதேதான் ப்ரோ. செம்ம ப்ரோ, நீங்க ஃபைட்டர் ப்ரோ. ஜோக்கர் சீக்கிரம் முடிமே. முடி மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அண்ட் நிறைய ரெக்வெஸ்ட் வருது. பட் இது வரைக்கும் பேசாதவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்னு அதுதான் ஜி. இருக்கோம். சாரி புரிஞ்சுக்கோங்க. ஐம் சோ ஓகே, சாரி டு வயலேட். மாயாஜி, அதுதான் நான் சொல்ல வந்தது. நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல எக்கச்சக்கமா இருக்கிறாங்க, என்னால அதிகமா பேச முடியாது. ஹாப்பி டு see you. எப்படியோ வானவில் மாரி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் உங்களை. தென் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்தேன்னா நான் இதை பத்தி இன்னும் நிறைய பேசுறேன். லைஃப் லெசன்ல வந்து நீங்க கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அதான் போராட்டம். ஒவ்வொரு பூக்களுமே சாரி, அத்தனைக்கு பிறகும் பூ பூக்கும் நண்பா. ஓகே, ரைட், பாய். மாயா, லவ் யூ கேர்ள். என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன ஞாபகம் இருக்கா அண்ணி? I was in the middle of the party and I had to violate and run out because I'm sorry, you know. என் பொண்ணுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லடி செல்லம். மாயா, ஒவ்வொரு பூக்களுமே அது வேற லெவல். நான் பேசுனது யாருக்குமே கேட்கலையா? கேக்குதுங்க. மாயா, ஹாய் ஹாய் மணி. எனக்கு தெரியுதா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவன் என் பக்கத்துல நிக்கிறா. She's so embarrassed to talk, like, but can you wish her a birthday wish, please? Stop. Happy birthday. What's her name? அச்சுக்குட்டி. அச்சுக்குட்டி. Yeah, அச்சுக்குட்டி. அச்சு. What's her name? Achu. Okay. Happy birthday, Achu. Yeah. Enjoy. Thank you, girl. Enjoy life. Love you so much. Take your time. Bye. Rest of you enjoy. Bye, guys. Love you. தேங்க்யூ ஹனி. அண்ட் பூர்ணிமாவும் வந்து ஸ்பேஸ்ல இருக்காங்க. Hey, Purnima, love you, பொண்ணே.
அண்ட் 2 கோஹோஸ்ட் மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ அவங்கள என்னால இன்வைட் பண்ண முடியல. ஸோ அவங்க கிட்ட பேசணும்னா யூ கேன் ஆல்சோ கன்வே யுவர் தாட்ஸ் டு ஹர் as well. Purnima, I love you so much. And I love the bonding that you both make. You guys are awesome. Umma. தேங்க் யூ ஹனி. அண்ட் யோகப்பிரியா பேசலாம் நீங்க. ஹாய் மாயா, எப்படி இருக்கீங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே ஸ்பேஸ் அப்போ தூக்கிடுவா. லக்கிலி இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ்டா, டக்குன்னு பேசணும். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல், பேசு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நான் ஜஸ்வி பேசுறேன், சொல்லு. நான் ஜஸ்வி பேசுறேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசு. ஹலோ, கேக்குதா பேசுறது? எங்களுக்கு கேக்குது. மேபி கேன் பி பிஸி பட் ஷீ கேன் ஹியர் யூ. ஓகே ஓகேங்க. ஓகே, அப்போ வேற யாருக்காவது கொடுத்துறீங்க. ஓகே, ஓகேங்க. அவ ஓகேங்க. பேசணும்னு தேங்க் யூ. சொன்னா, தேங்க் யூ அதனால ஃபார் தான். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க்ஸ் ஃபார் bye. அண்டர்ஸ்டாண்டிங். எஸ் ராஜ் பேசலாம் நீங்க. தேங்க்ஸ் ஹேமா. மாச்சு பூச்சு 2 பேருமே இருக்காங்களா, அதனால கொஞ்சம் திணறுது. ஸ்பீக்கர்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். மோய், எப்பயா வரீங்க நீங்கெல்லாம் யூரோப்பு? ஐ வில் டேக் யூ டு தட் நார்த் ஃப்ரான்ஸ், சவுத் ஃப்ரான்ஸ். என்ன நார்த் யூரோப்லேருந்து சவுத் யூரோப் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன் வண்டியில். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ் டு கம் ஓவர் ஹியர். நிறைய என்னோட சோக கதையெல்லாம் சொல்லி ஸ்பேஸில் ஆல்ரெடி போர் அடிச்சிட்டேன். ஸோ ஆல் தட் ஐ வாண்டட் டு சே இஸ் யூ கைஸ் ஹவ் மேட் மீ ஃபைண்ட் மை ஜாலி ஆஃப்டர் இயர்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. 2 பேரும் செம தகியா. ஜஸ்ட் கீப் ராக்கிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஜாய் இன் யுவர் லைஃப். Hope to see you both soon. I just want to give chance for everyone in the space. So tata, bye bye. தேங்க் யூ ராஜ். அண்ட் டெட்பூல் இருக்கீங்க, பேசலாம். ஹாய் மாயா. பேசுங்க ஓகே. பேசுங்க. நீங்க என்ன நினைக்கணுமோ அதை பேசுங்க. மாயா கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன். மாயா, யூ ஆர் மை பேஷன். என்னைக்காவது என் டேல என் ஸ்டெப்பில் ஒரு பெப் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அப்போ உங்களோட வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் பேட் அட்மிட்டிங் இட். ஆனால் உங்களோட 24/7 நான் எப்பயாவது அடிக்கடி போய் பார்த்துட்டே இருப்பேன். உங்களை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் உங்க டே இன்னைக்கு எப்படி போச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஹலோ பேசுங்க மாயா. என்னோட டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சுங்க. ஐ வாஸ் வெரி பிஸி. காலையில் நான் கேலீர் கேன்டீனில் இருந்தேன். கேலீர் கேன்டீனுக்கு போங்க எல்லாரும், ஹூவர்ஸ் இன் சென்னை. அது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். அப்புறம் கேலீர் போயிட்டு அது மாதிரி சங்கீதா போயிட்டு அப்புறம் நான் எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ப்ரோ, உங்களோட ஃபேவரட் ஃபுட் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. நான் தான் வந்து பூரி மசாலானாலே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்துருவேன் எங்கள் கிச்சன் கவுண்டரில், ஸ்மால் பாஸில். ஸோ எனக்கு பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும். ஹாய் பூர்ணிமா. ஹலோ பூர்ணிமா, பேசுங்க. எதுக்கு இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க? நான் என்ன? ஹாய்ங்க. ஹாய். ஹாய்ங்க. இங்க ஒரே ரூம்ல இருந்துட்டு 2 ஸ்பேஸாங்க. ஆமாங்க, நீங்க தான் மாப்பு ஸ்பேஸ் கேட்டீங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் கமிங் போட். தேங்க்யூ. தேங்க்யூங்க. அண்ட் வேற ஏதாவது சொல்லுங்க. என்னங்க தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டீங்க? என்னங்க இது, பேசுங்க. ஹவ் வாஸ் மை டே? அப்படி அப்போ ஹவ் வாஸ் யோர் டே நீங்கள் சொல்லுங்க. அப்போ நான் என்னங்க பேச, நீங்கள் தான் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ நான் கேட்குற சொல்லுங்க, உங்கள் எல்லாருக்கும் டே எப்படி போச்சு? ப்ரோ, உங்க டே எப்படி போச்சு சொல்லுங்க. இவங்க கூட தான் இருக்கேன், பேடா போகும். வேற எப்படி போகும்? அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? எப்படி இருந்துச்சு? ஓகே.
ஓகே. ஸோ நெறைய சாரிங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. மாயா என்னங்க ஸ்குவாடுக்கே வந்து இப்படிலாம் பண்றீங்களா அப்படிலாம் கேக்குறாங்க. ப்ளீஸ் எதுவும் பண்றாதீங்க. ஐம் சோ சாரிங்க. தெரியாம இல்ல 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 நீங்க அவங்க பேசுங்க மாயா. அவங்க என்னுடைய டே எப்பவுமே அவங்க கூட ஜாலியா போகும். போதுமாங்க? சூப்பர் சூப்பர். மிரட்டுறாங்கங்க. ஸோ யூ ஆர் கிவிங் அஸ் வாட் வி வாண்ட். யா யா யா. ஓகேங்க. தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க்யூ பூர்ணிமா. ஓகே. ஸோ கமான் கைஸ், ஃப்ரீயா இருக்கீங்க, பேசலாம் நீங்க. ஹலோ மாயா, பூர்ணிமா 2 பேத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். தக்கா இன்னைக்கு நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க பூர்ணிமா, வேற லெவல். டேக்கடா அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பண்ணுறதான் பண்ணுவேன், அதெல்லாம் ஜாலியாக இருக்கு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் மாயாஜி, நாங்கள் வந்துட்டு நிறையா உங்களை பற்றி பேசிட்டோம், நிறைய வந்துட்டு லைஃப் லெசன்ஸ் அதெல்லாம் பேசிட்டோம். எப்பயுமே வந்து ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் 2-3 நாள் வரல அப்படின்னாக்கா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி எப்படி இருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்பப்போ வந்து உங்களோட இருப்பை மட்டும் காமிங்க, அதுவே எங்களுக்கு போதுமானது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட சார்பா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, சீக்கிரமா எப்போ ஃபேன் மீட் வைக்க போறீங்க? இதுக்கு மேல தாங்காது ஜி, ஏதாவது பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க. நீங்க சொன்னதை அவங்க கேட்டிருப்பாங்க. எது கரெக்டோ எது இதுவோ எல்லாத்தையும் அசஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிப்ளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் அஸ்வினி இருக்கீங்க, பேசலாம் நீங்க. హాయ్ మాయా, తెలుగు ఫ్యాన్ ఫ్రమ్ ఆంధ్రప్రదేశ్. சொல்லுங்க அஸ்வினி. హాయ్ మాయా, మీరంటే నాకు చాలా ఇష్టం. నాకు తమిళ్ అర్థం అవుతుంది కానీ మాట్లాడలేను. తెలుగు అర్థం అవుతుంది కదా మీకు? పూర్ణిమ, మాయా, మీ ఇద్దరికి చాలా చాలా పెద్ద ఫ్యాన్. ఒక్కసారి హాయ్ చెప్పరా ప్లీజ్? హాయ్ ఎలా ఉన్నారు? హాయ్, ఎలా ఉన్నారు? చాలా థ్యాంక్స్ అండి. చాలా చాలా థ్యాంక్స్ పూర్ణిమ, చాలా థ్యాంక్స్ మాయా. అయ్యో, ఏం మాట్లాడాలి అర్థం కావట్లేదు, ఫస్ట్ பேசுங்க, టైం ஏதாவது మాట్లాడుతున్నాను. வாடு போச்சு வீடு, வீடு போச்சு నేను பேசுங்க. తెలుగులో பேசுங்க. என்னங்க కోటి రూపాయలు సంపాదించారా? ఇవ్వని ఆపేస్తావని గ్యారంటీ ఇస్తావా? లేదు కదా. లేదు కదా. కదా உடனே இவ கதா. எனக்கு தெரியும், எனக்கு சந்திரமுகி டைலாக் தெரியுமா உங்களுக்கு? ஓகே. థ్యాంక్ యూ సో మచ్. మైక్ ఇచ్చినందుకు థ్యాంక్ యూ సో మచ్. ஓகே அஸ்வினி, தேங்க்யூ. அண்ட் ஆர்யா இருக்கீங்க, பேசலாம் நீங்க. Hi everyone. Thank you for the opportunity. பூர்ணிமா, ஹாய். ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் உங்ககிட்ட, ரொம்ப ஒரு மாதிரியா உளறேன், சாரிங்க. அண்ட் உங்க அம்மா வந்தப்போ நான்லாம் செதறிட்டேங்க. உங்க ஃபேமிலிக்கு நான் பெரிய ஃபேன். அம்மாக்கு ஸ்பெஷலா ஒரு ஹாய் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அண்ட் மாயா, ஆஹா என்ன சொல்லணும்ப்பா, உங்களெல்லாம் நான் டெய்லி பார்த்து டெய்லி ரசிச்சுன்னு தான் இருக்கேன். இப்போ எப்பத்துல இருந்து உங்களோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்துன்னு தான் வந்திருக்கேன். அண்ட் கம்மிங் டு வாட் லைஃப் லெசன்ஸ் சொன்னா, 2 பேரோட என்ன சொல்லுவாங்க, விடாமுயற்சி, அது மட்டும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் கத்துனேன்னு கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் மாயா, நீங்க சொன்ன ஒரு பட்டர்ஃபிளையோட ஸ்டோரி, அது செம்மங்க. என் லைஃப்ல எல்லாம் நான் கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டு நான் ஒரு பெட்டர் பர்சனா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் ஸ்பேஸ்ல கூட, திருப்பியும் நீங்க கேட்டுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அண்ட் என்ன சொல்றது, பூர்ணிமாக்கா, உங்களுக்கெல்லாம் பெரிய ஃபேன்க்கா நானு. நீங்களும் மாயாவும் பண்ற அட்டூழியம் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். எது வேணாலும் பரவாயில்லப்பா, நானா நம்பலாம் இருக்கட்டும், அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா உங்க சைட்ல இருந்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேர்ல இருந்தும் அந்த பாசிட்டிவ்னஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். எதுவானாலும் பரவாயில்ல, நம்ம ஜாலியா இருக்கலாம், அந்த ஒரு இது நான் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு ஹாய் 2 பேர் சைட்ல இருந்து சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ஓகே ஓகே, எல்லாம் ஓகே. அது என்ன அவங்க மட்டும் பூர்ணிமா அக்கா? அண்ணா, உங்களை நான் மாயா அக்கான்னு கூட சொல்ல முடியாது, மாயான்னு தான் பாத்துட்டு இருக்கேன். பட் அக்கா கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்களோன்னு சொல்லிட்டு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்பா, நீங்க தான் பேசிட்டு இருக்கலாம் என்கிட்ட வச்சு, இன்னைக்கு நான் தூங்கின மாதிரிதான். குட் நைட் ஆர்யா. வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ஐ மீன், ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்குங்க. அண்ட் நடராஜன் சாங் எப்படி போச்சு, யாராச்சும் ஒரு வாட்டி ஹம் பண்ணுங்களேன் ப்ளீஸ்.
நான் கேட்டதுல நான் அந்த சாங்க்க வைப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாராச்சும் ஒரு லைன் கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குளிக்குமா ஆன் பண்ணியா பண்றாங்க. ஐயோ சொல்லுங்க ஆர்யா. நீங்க பேசுனத கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி யா மச் யா ஹாப்பி அண்ட் யா அண்ட் தேங்க் யூ. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு யா சான்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நிறைய தேங்க்யூ. ரெக்வெஸ்ட் வருதுங்க. ப்ளீஸ் அது வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் பேசாதவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுத்து நான் பேச வைக்கிறேன். பட் இன்கேஸ் அவங்க சீக்கிரமா போயிட்டாங்கன்னா நீங்க வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நான் மன்னிச்சிடுங்க. சரிங்களா? அண்ட் சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் நீங்க பேசலாம். எங்க தலைவியை காணுங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பூர்ணிமா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க இதுல கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க பேசலாம். பயப்படாதீங்க, இருக்காங்க சீக்கிரம் பேசுங்க. இருப்பாங்க, அவங்க போன் ஆ சுவிட்ச் ஹாய். ஆஃப் வச்சுங்க, இருக்காங்க, பயப்படாதீங்க. மாயா ஹாய். நான் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக ஹிஸ்டாரிக்கல் ஷோ 25 ஷோக்கு பறந்து வந்தேன். ஸோ சூர்யா வாரணமாயிரம் படத்தில் சொல்ற மாதிரி இங்க இருக்குடா அமெரிக்கா மாதிரி எங்க இருந்தாலும் தேடி வருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும் தான் வந்தேன், பட் தேங்க்ஸ் சொல்லலை. உங்களை பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டேன் நான். நீங்கள் லோஷ்னி கிட்ட பேசுகிறத ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது நான் தான். உங்ககிட்ட கேட்காமலே ஃபோட்டோஸ் எடுத்தேன், அதையும் ட்விட்டர் ஃபுல்லாக போட்டு விட்டேன். அதுதான் பயங்கரமாக லைக் அங்கே எங்கே போட்டு இருந்துச்சு. ஸோ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இருந்தேன்னா, என்னோட அன்பெய்ட் தெரப்பிஸ்டாக நீங்கள் இருந்தீங்க. ஸோ அதனால தான். ஸோ இன்னும் அந்த அந்த மோட்லேருந்து வெளியில் வரல. 24/7 பார்த்துட்டு இப்போல்லாம் டெய்லி காலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன். காலையிலே வந்துட்டு யூடியூப்ல மாயா கிருஷ்ணன் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ வருதோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களை தேடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். நான் உங்களை நேற்று செலிப்ரேட் பண்ணேன், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவேன், நாளைக்கும் உங்களை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், தேடி வருவேன் நான். அப்புறம் வந்துட்டு பூர்ணிமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் தலைவி என்னதான் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு கூட நின்று பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அவங்களே சொன்னாங்க, நீங்கள் இருக்கும்போது சொன்னாங்களா இல்லாத போது சொன்னாங்களான்னு தெரியல, கூட ஒருத்தவங்க இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. உங்களோட பிளேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி இம்ப்ரெசிவ் பிளே. ஸோ உங்களையும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போனதுக்கப்புறம் 2 நாள் எங்கள் தலைவி எங்களை ரொம்ப மொக்க போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இதுதாங்க உண்மையிலேயே இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுலயே இதுதாங்க நான் என்ஜாய் பண்றேன். பூர்ணிமா உண்மையிலே முடியல. பூர்ணிமா வந்துட்டு நான் ஆன் பண்ணுவேன், தலைவி நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவேன். ஏன்னா தலைவி அவ்வளவு அதுக்கப்புறம் உங்களோடது வந்துட்டு பெஸ்ட் எக்ஸிட், பெஸ்ட் ரீஎன்ட்ரி. ஸோ உங்களுடைய பிளேயும் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணேன். தலைவிக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் தேடி வரேன் தலைவி. பை பை. தேங்க்யூங்க. வாங்க வாங்க. ஆக்சுவலி வந்து 13th அன்னைக்கு என்னோட தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் டீசர் லான்ச் நடக்குது. ஸோ ஹைதராபாத்ல யாராவது இருந்தீங்கன்னா ராம் நாயுடு ஸ்டுடியோஸ்க்கு வாங்க, நம்ம ஆக்சுவலி மீட் ப்ரமோஷன் பண்றீங்களா? யா பட் வி கேன் ஆல்சோ மீட். ஸோ கம் ஆன். ஏன் ஸ்பேஸ் Hi, hi ஓகேங்க. Maya. தேங்க்யூ. She writes பேசுறேன். How are you? Hi Purnima. ஹாய். Okay, so you won't believe this. We've made amazing group of friends just because we all like y'all together. The moment Maya Purnima பிடிக்கும்னா we know same mindset தான், உடனே friend தான், and it's been more than 3 months. செம்ம friendship. Thank you guys. தேங்க்யூ ஷிரைட்ஸ். அண்ட் அடுத்து எப்படிரா இருக்கீங்க? நீங்க பேசலாம். ஆமா, ஒரே விஷயம் மாயா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். மாயா, you and me, we have a common friend. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. யாருங்க? her name is நிரஞ்சனாங்க. நிரஞ்சனா பெங்களூர்ல படிச்சாங்க இல்லையா அவங்க. ஏய் டீ ஃப்ரெண்டா நீங்க? ஆமா ஆமா, நானும் அவளும் ஒரே ஸ்கூல். சூப்பர் சூப்பர். ஓஹோ, வேற லெவல். அவங்க தான் எங்க தலைவி. ஓகே ஓகே, பட் இது வரைக்கும் I didn't tell her that I'm your fan. I didn't want to break your privacy and know more about you. She is my fan. Don't tell her. Sure. No, I'm joking. Okay. Waiting to see you, Maya. I'm just waiting like anything. Okay, சீக்கிரமா announce பண்ணுங்க. We'll come and சீக்கிரமா உங்களை பார்த்துட்டு இந்த
லைஃப் கோல்ஸை நிறைவேற்றிடும். Sure. Love you, Purnima. I love you to the core. You're the most beautiful person I've ever seen, and all the best. Woo! Thank you. தேங்க்யூ ஷி ரைட்ஸ். சரண் இருக்கீங்க, பேசலாம் நீங்க. ஹாய் ஹாய் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஐ திங்க் மாயா உங்களை நான் நேரில் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் ஒரு வேற லெவல் பண்ணிட்டீங்கங்க. மாப்பு 2 பேருமே சேர்ந்து அக்ராஸ் த குளோப் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் லைக் மைண்டட் பீப்புளை அக்ராஸ் த குளோப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் டெய்லி காலைல வருவோம், ஸ்பேஸ் பார்ப்போம், யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம், நம்ம ஸ்குவாட் இருக்காங்களா, ஓகே நம்ம ஒரு ரேண்ட் இன்னைக்கு ஒரு செஷனை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிற எல்லாரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் நடந்துச்சு. இவ்வளோ நாள் நானும் ஷீரைட்ஸும் இப்போ மெசேஜ் பேசியிருக்கோம். ஆனா அவங்க டீ ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. ஷீரைட்ஸ் நானும் டீயோட ஃப்ரெண்டு தான். செம்மையா இப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Wow, நம்ம எல்லாரும் டீயோட ஃப்ரெண்ட். ஆமா டீ, டீ அண்ட் if you're listening to this, I love you. I really miss you, கவலைப்படாதீங்க, டீ. ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி எல்லாம் இங்க ஸ்குவாட்ல நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் டீக்கு எப்பயுமே அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஓ மை காட், எனக்கு இப்போ ரொம்ப நர்வஸா இருக்கு. எப்படா இவங்கெல்லாம் இவ்வளோ க்ளோஸா அக்ராஸ் த குளோப் நான் வந்து கனெக்ட் ஆவேன்னு நினைக்கவே இல்லை. செம்மையா இருக்குங்க இந்த ஃபீலிங். அண்ட் மாப்புவோட பெரிய பெரிய ஃபேன் நான். வேற லெவல். நீங்க 2 பேரும் செம்ம கியூட்டா இருந்தீங்க. யாரு நெகட்டிவிட்டி எது இருந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மேட்டர்ல ரிலி ரெஸ்பெக்ட் யூ கைஸ். ரொம்ப படபடன்னு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஓகே நான் வச்சுக்கிறேங்க, பாய்ங்க, வரட்டா. தேங்க்யூங்க. ஏங்க தேங்க்யூங்க. அண்ட் யா ஏஜென்ட் பானர்ஜி. ஓகே, ராம்பாலா நீங்க பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹை மாயா, ஹை பூர்ணிமா, எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுங்க ப்ரோ, அவங்க ரிப்ளை பண்றப்ப பண்ணுவாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப அழகா பாடிட்டீங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Wow, வேற லெவல் வேற லெவல். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சூப்பரா மாயா, பாடுனீங்க. தேங்க்யூ மாயா. சூப்பருங்க. ஆனா அவர் உங்களுக்கு பண்ணாருங்க. ஓகே, அண்ட் We enjoyed வாங்க, both குட் வைப்ஸ். fun and entertainment. Thank you Maya and Purnima. ஆக்சுவலா நானும் ஒரு சீக்ரெட் சொல்லணும். தேங்க்யூ நானும் ராம்பாலா. வந்து டீயோட அண்ட் ஃப்ரெண்டு குட் தான். வைப்ஸ் இருக்கீங்களா? இருக்கேன், கேக்குதா? ஹலோ ஓகே, அண்ட் ஏஜென்ட் பானர்ஜி. ஹலோ. பேசுங்க குட் வைப்ஸ், சொல்லுங்க. நானும் ஒரு சீக்ரெட் சொல்லணும். ஓகே, ஐ நானும் திங்க் வந்து it will take some time for him. Okay, Christy, you நோ can நோ speak நோ now. ஆக்சுவலி ஹேமா ஹீஸ் டாக்கிங் ஆக்சுவலி. குட் வைப்ஸ் பேசுங்க. ஓகே தேங்க்ஸ். Okay, I couldn't hear him, but இல்ல நானும் வந்து டீயோட ஃப்ரெண்டு தான், அதுதான் சொல்லலாம்னு வந்து. ஹாய் குட் வைப்ஸ். ஹாய் மாயா. நான் வந்து உங்களை மீட் பண்ணிருக்கேன்ல மேடையில. ஆமா நான் மீட் பண்ணேன். நீங்களும் டீ இல்ல ஃப்ரெண்டா ப்ரோ? டீ சும்மா பிராங்க், சாரி. ஓ குட் ஒன் குட் ஒன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால. ஆனா நான் சும்மா ஹாய் சொல்ல தான் வந்தேன். belated Wednesday wishes to both of you, Maya, Purnima, and everybody else. Hope Nixon's audio launch was really good. That's all. Thank you. I'll give others a chance. Thank you good vibes. Thank you. Yeah, actually also you all go check out Natarajan Natyam. அது லான்ச் ஆயிருக்கு இன்னைக்கு யூடியூப்ல. நிக்சனோட Yeah, பாட்டு. that's going on loop. okay, Christy, you can speak now. Christy இருக்கீங்களா? இருக்கு. பேசுங்க. മായാ, ഹായ് മായ, വരുന്നോ? ആലപ്പിക്ക് വരുന്നോ? കേരള ആലപ്പിക്ക് വരുന്നോ? ഞാൻ ഇവരോട് എല്ലാവരോടും പറഞ്ഞിട്ടുണ്ട്, എൻ്റെ സിസ്റ്ററിന് ആലപ്പിയിൽ ഒരു റിസോർട്ടുണ്ട്, എല്ലാവർക്കും മായ സ്കോട്ടിന് ഡിസ്കൗണ്ട് കൊടുക്കാമെന്ന്. ഞാൻ പറഞ്ഞു മായ വരുമെങ്കിൽ എല്ലാവർക്കും ഫ്രീ ആണ്. വരുന്നോ ആലപ്പിക്ക്? ഞാൻ പറയുന്നത് കേൾക്കുന്നുണ്ട്. എല്ലാ ദിവസവും ഞാൻ മെയിൽ അയക്കുന്നുണ്ട്, കുറെ മെസ്സേജ് അയക്കുന്നുണ്ട്. എന്തായാലും കണ്ടിട്ടുണ്ടാവും എന്ന് വിചാരിക്കുന്നു. ശരിക്കും കാണുന്നു, ശരിക്കും കാര്യമായിട്ട് വിളിച്ചാ വാ പോര്, ആലപ്പിക്കുവാ. ഇവിടെ എൻ്റെ ഹസ്ബൻഡ് നിന്ന് ചിരിച്ചോണ്ടിരിക്കുവാ. ഞാൻ എന്തായാലും ചെന്നൈക്ക് പോകും, മായ മീറ്റ് ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പൊ എന്നോട് പറഞ്ഞു ഈ വരുന്ന വെഡിങ് ആനിവേഴ്സറിക്ക് കൊണ്ടുപോകാന്നാ പറഞ്ഞേക്കാം. ഞാൻ എന്തായാലും ചെന്നൈക്ക് വരും, മീറ്റ് ചെയ്യും, നമ്മൾ കാണും ഉറപ്പ്. അന്ന് ഞാൻ എൻ്റെ അയച്ച മെയിലും മെസ്സേജസും എല്ലാം കൊണ്ടുവന്ന് കാണിക്കും. എന്നിട്ട് ആലപ്പിക്ക് വിളിക്കുമ്പോ ആലപ്പിക്ക് പോരാൻ പറയും.
എന്തെങ്കിലും മനസ്സിലാവുന്നുണ്ടോ? മനസ്സിലായിട്ടുണ്ട്. എന്റെ മെയിൽ വായിച്ചിട്ടുണ്ടോ? ഞാൻ എല്ലാ ദിവസവും അയക്കുന്നുണ്ട്. യെസ് യെസ് യെസ്. ഓ താങ്ക് യു താങ്ക് യു. അച്ഛൻ്റെ മെയിൽ കണ്ടു. എന്റെ ഹസ്ബൻഡ് ഇവിടെ നിന്ന് ചിരിക്കുവാണേ, എന്റെ പിള്ളേരും ഒക്കെ ചിരിക്കുന്നുണ്ട്. ഞാൻ കുറെ സമയം എടുത്ത് വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുവായിരുന്നു ഇതിനകത്തില്. ആലപ്പിക്ക് വരുവാണെങ്കിൽ എനിക്കൊരു മെസ്സേജ് ഇട്ടാൽ മതി കേട്ടോ. കാര്യമായിട്ട് പറഞ്ഞു, ഞാൻ ഇവരോടൊക്കെ പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ട് എന്റെ സിസ്റ്ററിന്റെ ഹോം സ്റ്റേയുടെ റിസോർട്ടിന്റെ കാര്യം. ഞാൻ പേരിട്ടേക്കാം. വരുവോ? പോര്. കണ്ടിപ്പാ കണ്ടിപ്പാ വരാം. കാര്യമായിട്ട് വിളിച്ചതാ, തമാശക്ക് പറയുന്നതല്ല, കാര്യമായിട്ട് പറയാം. സീരിയസ്ലി ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യും. വാ ആലപ്പി വാ, ഞാൻ ഇവിടെ എല്ലാം കൊണ്ടുവന്ന് കാണിക്കാം, എല്ലായിടും കൊണ്ടുപോവാ. കണ്ടിപ്പാ ഒരു നാൾ. അപ്പൊ എന്റെ മെയിൽ കണ്ടായിരുന്നല്ലേ? For sure அங்க நம்ம மீட் பண்ணலாம். Okay thank you Christy. Yeah, thank you. And next yeah. അയ്യോ പൂർണിമയ്ക്ക് ഒരു ഹായ് കേട്ടോ. ഞാൻ മായ ഫാൻ ആണ്, പക്ഷെ പൂർണിമേനെ എനിക്ക് ഇഷ്ടമാണ്, അത്രേ ഉള്ളൂ. സോറി. Very good. Very good. What's hers is mine. Simply. അല്ലല്ലല്ല. She's house. വേണേ ഹാഫ് തരാം കുറച്ച് തരാം. நீங்க பேசிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஓகே. ഇല്ല I'm just kidding. മായ ഭയങ്കര ഇഷ്ടാ, അതുകൊണ്ട് പൂർണിമ ഇഷ്ടാ. സീരിയസ്ലി. Very good. அப்படிதான். என்ன பத்தி சொல்றேன்? വേറെ ആർക്കെങ്കിലും കൊടുത്തോട്ടോ മൈക്ക്, ഞാൻ പറയാനുള്ള. Thank you Christy. Thank you. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த வாட் லைஃப் லெசன்ஸ் விட்டு நம்ம வந்து லைஃப் லெசன் ஆனோ? லைஃப் லெசன் மாத்த முடியுமா? அது நான் இருக்க லைஃப் லெசன் പറയണോ? கொடுங்க. ലൈഫ് ലെസൺ പറയണോ? ലൈഫ് ലെസൺ ഞാൻ പറയണോ? இல்லங்க சும்மா தான். நோ ப்ராബ്ലം. അല്ലല്ല, കാര്യമായിട്ട് പറഞ്ഞ ഭയങ്കര സ്റ്റാൻഡേർഡ് ഹയർ ലെവൽ ഓഫ് തിങ്കിങ് ആണ്. അതുപോലെ തന്നെ വിചിത്ര മാമിനോട് സംസാരിച്ച കോൺവെർസേഷൻ ഭയങ്കര നമ്മളെ ഭയങ്കരമായിട്ട് ഇംപ്രസ് ചെയ്യിക്കുമായിരുന്നു. അത് കണ്ടിട്ടാണ് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത്. അതായത് വിചിത്ര മാമിനോട് സംസാരിച്ച ഒരു കോൺവെർസേഷൻ മാത്രമാണ് ഞാൻ ആദ്യമായിട്ട് കണ്ടത്. അത് കണ്ടിട്ടാണ് ആ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ്, ആ ഒരു പ്രോബ്ലം വരുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന ഫേസ് ചെയ്യുന്ന അതെനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. അതുകൊണ്ടാണ് എനിക്ക് ഇഷ്ടമായത്. Okay Christy, thank you. പറഞ്ഞോ, വേറെ ആരെങ്കിലും പറഞ്ഞോട്ടെ, എനിക്ക് കുഴപ്പമില്ല, കേട്ടു എന്ന് എനിക്കറിയാം, എനിക്ക് അത്രയും മതി. ഞാൻ ഹാപ്പിയാ. ഞാനും ഹാപ്പിയാണുங்க. താങ്ക്സുங்க. ആലപ്പുഴയ്ക്ക് വിളിച്ചോണ്ട് വാട്ടോ. കൂട്ടിട്ട് വരാங்க. Okay Christy, thank you. And ஹேமா லலிதா இருக்கீங்க, நீங்க பேசலாம். എന്നെ കട്ട് ചെയ്തോ, കുഴപ്പമില്ല, എനിക്ക് இത്രயும் மதி. ஹலோ, ஹாய் ஹேமா லோஷினி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க. யா, ஃபர்ஸ்ட் டைம் நான் மாயா கூட பேசுறேன். ஸோ லிட்டில் நர்வஸ் பட் ஸ்டில் மாயா, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ திங்க் நான் டே 49th நீங்க பிக் பாஸ்ல வந்து சொன்னீங்க இனிமேல் நான் நானா இருந்து கேம் விளையாடுவேன்னு. ஸோ அப்போ இருந்து ஐ வாஸ் 200% கான்ஃபிடென்ட் நீங்க ஃபினாலே ஸ்பாட்ல இருப்பீங்க அண்ட் வி வில் சி யுவர் ஏவி அப்படின்னு. ஸோ when that AV was played, I was actually very 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 happy. That was dream come true for me from your side. ஸோ நான் வந்து லைஃப் லெசன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபியூ எல்லாமே பிடிக்கும், பட் ஒரு சில மொமெண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க லைக் உங்க கேப்டன்சி வீக் வந்து கொஞ்சம் பேடா இருந்ததுன்னு, பட் அந்த வீக் தான் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. நீங்க ஒரு டயலாக் சொல்லுவீங்க லைக் எனக்கு நான் பயாஸ்ட் கேப்டனா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வுட் ஸ்டாண்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த டைம் தான் ஐ ரியலி ரியலி ஃபால் இன் லவ் வித் யூ, பிகாஸ் தட் வீக் யூ ஆர் ரியலி ரியலி யூ. அண்ட் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா உங்களோட பர்சீவரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். ஏன்னா ஒன்ஸ் த லிட்டில் பிட் ஆஃப் லோ டவுன் ஆகும்போது வீக்கெண்ட் ஒவ்வொரு தடவை திட்டு வாங்கும் போதும் நீங்க வந்து அந்த 49th வீக் பிஃபோர் டே வந்து ரொம்ப ஒரு 10 days திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க லைக் நம்ம எப்படி இந்த கேமை சேஞ்ச் பண்ணலாம், ஹவு டு டர்ன் டவுன் அப்படின்னு.
ஸோ உங்களோட பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ், நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா நிச்சயமா நமக்கு வந்து நடக்கும். பட் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த லெசன் நான் உங்க லைஃப்ல பர்சிவரன்ஸ்லாம் ஓகேங்க. பேஷன்ஸ் எங்கங்க பாத்தீங்க நீங்க? ஏய் ஐ அம் வெரி பேஷண்ட். ஹலோ நீங்க சூப்பரா சொன்னீங்க. பேஷன்ஸ் இப்படிதாங்க சில பேர் நாய்ஸா இருக்குங்க. அவங்கள இக்னோர் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. பேஷன்ஸ்னா எப்படின்னா கைண்ட் ஆஃப் ஓகே வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா நம்மளை நோக்கி டேர்ன் ஆகும், ஓகே வெயிட் பண்ணலாம், நம்மளை நோக்கி டேர்ன் ஆகும் அப்படிங்கிற அந்த பேஷன்ஸோட எஃபர்ட் போறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு என்டையர் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து எல்லாரையுமே பெர்ஃபார்ம் பண்ண வச்சீங்க. ஸோ அதை பார்த்து நான் நிஜமாலுமே ஆர்ட்னா இதுதான் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது கானா பாலா சாரா இருக்கட்டும், இல்ல விஜய் ஆகட்டும், இல்ல பூர்ணிமாவா இருக்கட்டும், இல்ல நிக்சன் ஆகட்டும், எல்லாத்தையும் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. அண்ட் எல்லாருமே ஹைலைட்டா தெரியுறாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு மேஜிக் மூமெண்டா தான் இருக்கு. ஸோ அந்த ஆஸ் அன் ஆர்டிஸ்டா ஐ ரியலி ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. டாப் 2 மட்டும் சொல்லிடுறேன், நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் மாயா, அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே டு போத் பூர்ணிமா அண்ட் மாயா. Have a great evening. Thank you. Love you. எஸ் மம்தா இருக்கீங்க, பேசலாம் நீங்க. ஹாய், ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஹேமா அண்ட் லோஷ்னி ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஹாய் மாயா, பூர்ணிமா. மை காட், குஷியா இருக்கு பேசுறதுக்கு. பவுன்சிங் பேக் நீங்க பண்ணிட்டு இருந்தது ஒன்னு பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலா ஃபேமிலி ரவுண்ட் ஆயிட்டு மாயா வந்துட்டு அவங்க பிரேக் டவுன் ஆகும்போது லிட்ரலா நான் பார்த்துட்டு என் கண்ணுல இருந்து தண்ணி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணும். என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது கூட பேஜாராகுது. அதெல்லாம் மீறி யூ ஜஸ்ட் கேம் பேக். நீங்களும் சரி, பூர்ணிமா அவங்க சைட்ல இருந்தும் எவ்வளவு மனசு கஷ்டம் இருந்தா கூட யூ பீப்புள் ஜஸ்ட் கேம் பேக். அது இன்ஸ்பிரேஷன் தான். அப்புறம் உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மாயானா ஓ மை காட், எனிதிங் ஃபார் மாயா. அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ மம்தா. அண்ட் சிவா இருக்கீங்க. சிவா கேக்குதா ஹேமா? ஹலோ சிவா கேக்குதா ஹேமா? கேக்குதா? ஹலோ கேக்குது சிவா, பேசுங்க. Okay, thank you so much. Hi Purnima, I am a big fan of you and my Talavi Maya, you are our rock star forever. Purnima, I just want to say one thing. You have made us so proud. You bring justice to our YouTube community and you make us so proud. Maya Talavi, we love you always. I just want to thank you. I have received one beautiful message from you. You have just replied my mail and saying this was so beautiful and I love you. How kind you are. I know this enough for me, bro, for lifetime. This is so sweet of you. And Purnima, once again, take care of each other. We love this bond forever. And big congratulations to you for your Tollywood debut, Maya ji. Purnima bro, looking forward to see your upcoming projects. Maya, just one humble request. அப்பப்போ ஒரு ஸ்டோரி போடுங்க. ஏன்னா உங்களை அவ்வளோ மிஸ் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. ஸோ அப்பப்போ ஒரு ஸ்டோரி போட்டு எங்க கூட கனெக்டாவே இருங்க. ஹம்பிள் ரெக்வஸ்ட். பூர்ணிமா, வி ஆர் மிஸ்ஸிங் யூ டூ. தேங்க் யூ ஹேமா லாஸ் ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஸ்பேஸ் so beautifully. And Purnima and Maya, we always love you. Take care. Thank you Siva. Siva, thank you. Love you. Love you too, bro. Thank you so much. Pesky, பேசுங்க. ஹாய், நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது, பேசுங்க. ஓகே. நான் வந்து நேத்து என் ஃபோன்ல இன்ஸ்டாகிராம் திறந்தா அதுல இருந்து அனல் பறக்குது. பெஸ்கி இருக்கீங்களா? இருக்கேன். கேக்குதா? லோஷ் ஐ கேன் ஹியர் ஹர் ஆக்சுவலி.
பெஸ்கி நீங்க ஓகே பேசுங்க. ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தா அனல் பறந்துச்சு. என்னன்னு பார்த்தா பூர்ணிமாவோட ஃபோட்டோ. செம்மையா இருக்கு. அந்த பிளாக் சாரியில நீங்க போட்ட ஒவ்வொரு ஃபோட்டோஸும் தாறுமாறா இருந்தது. ஐ எம் ஸ்ட்ரெய்ட், டோன்ட் கெட் மீ ராங். பட் நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கே ஒரு ஸ்ட்ரெய்ட்டான பொண்ணு எனக்கே இவ்ளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு நெனச்சேன் நானு. யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் அண்ட் you're brilliant. You're obviously intelligent. And beauty with brainsன்றத நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. அண்ட் ஆக்சுவலா மாயாவோட உல்ஃப் பேக்ல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் நானு. உங்க 2 பேர்ட்ட என்ன சொல்லணும்னு நெனச்சேன்னா, உங்களுக்கே தெரியாம சில பல சர்க்கிள்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்க ட்விட்டர்ல வந்துட்டு நீங்க நீங்க 2 பேரும் அந்த ப்ரோகிராம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இருந்த ஒரு வாய்ட ஃபில் பண்ணது உங்களோட ஃபேன்ஸ் தான். எனக்கு எஸ்பெஷலி. அண்ட் வி ஆல் ஹேட் திஸ் ட்ராமா பாண்டிங். ஷீ ரைட்ஸ் சொன்னாங்க தெரியுமா? அதாவது டீயோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க நானு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். நாங்க ஒரு 12 பேர் ஒரு குரூப்பா இருக்கோம். அதுல வந்துட்டு கிரிஞ்சா ஒரு வேலை பண்ண போறேன். ஐம் கோயிங் டு மென்ஷன் தேர் நேம்ஸ். ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங். ஏன்னா நிறைய பேர் வந்து பேச முடியல. அதனால என் பேரை சொல்லுங்க, ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்கன்றாங்க. ஸோ காலியா, ஷீ ரைட்ஸ், கேட், ஹனி, பொம்மை, ஹரிகிருஷ், சிவமாயா, லியோ, மம்தா பிரியா, டிஜே, லலிகா, பிரீத்தி அண்ட் நான். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் ஏஜென்ட்ஸ் தான் கேங்ல. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு சே யூ brought us a lot of joy and you brought us a lot of எல்லா friendship. ஏஜென்ட்ஸ்க்கும் ஹாய் ஹாய். Thank you Maya and Purnima. பூர்ணிமா ஏதாவது சொல்லுங்க. அவங்க எதுக்குங்க சொல்லணும்? நான் சொல்லுவேங்க. இது மாயா ஸ்குவாட். சும்மா தாங்க வச்சிருக்காங்க. அந்த மாயா ஸ்குவாட் தூக்குங்க, மாப்பு போடுங்க. இல்லைன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். ரொம்ப பண்றீங்க. ஃபோன் சார்ஜ் ஆகுற வரைக்கும். We love you both and we love Nixon as well. உங்க 3 பேரோட ஃபேண்டம்ல இருந்து தான் நாங்க எல்லாம் சேர்ந்திருக்கோம் ஒரு கேங்கா. So thank you so much and love you and keep stay connected with us. மாயா நீங்களும் போட்டோ போடுங்க, அனல் பறக்க விடுங்க அப்பப்போ பூர்ணிமா பண்ற மாதிரி. And love you both a lot. Bye. தலைவி. ஹாய், நான் பேசுறது கேக்குதா? எஸ் எஸ் கேக்குது பானர்ஜி, பேசுங்க. அப்பா, ஃபைனலி எனக்கு வந்து கிடைச்சிச்சுங்க மைக்கு. எவ்வளவு போராட்டம். சீக்கிரம் நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் ஓகே, பேசுங்க. நான் சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கிளம்பிடுறேன். ஹாய் மாயா, ஹாய் பூர்ணிமா. உங்க 2 பேர்த்தையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பூர்ணிமாவை வந்து நான் யூடியூப்ல இருந்தே ஃபாலோ பண்ணேன். நான் பிபில அவங்களோட டைலாக் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அடிங்க டைலாக் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதை அவங்க அவ்வளோக்கா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முடிஞ்ச அந்த ஸ்பேஸ்ல வந்து எனக்காக வந்து ஒன் டைம் மட்டும் சொல்லுங்க. தென் வந்து நாங்க உங்ககிட்ட வந்து அட்மையர் பண்ணது உள்ளதாங்க, மாயா கிருஷ்ணன் அண்ட் பூர்ணிமா. நீங்க வந்து ஒரு ஆக்ட் பண்ணல, நீங்களாவே இருந்துட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபெக்ஷனோ அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களை வந்து நாங்க ஃபுல்லா வந்து கவனிச்சோம், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அதுதானே தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ இது அஃபெக்ஷன் கிடையாது, பியூர் லவ் தான். ஃபார் எவர் இது இருக்கும், இது மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. தென் வந்து மாயாக்கு வந்து இது ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கிரியேட்டர்ஸை உண்டாக்கி இருக்கீங்க. லைக் நரேஷன் ஆகட்டும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், மீம் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், எங்களையும் வந்து எங்க ஆள் மனசுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உணர வச்சு நிறைய விஷயம் பண்ண வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது வேற லெவல்ல இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சப்ப இதெல்லாம் கன்வே பண்ண முடியல. தென் உங்களோட அட்வைஸ், உங்க வே ஆஃப் திங்கிங், இதெல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேங்க. சார் என்ன பொண்ணுயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெப்புடேஷன் பாயிண்ட் ஆகட்டும், விச்சுக்கு சொன்ன அட்வைஸ், அர்ச்சனாக்கு சொன்ன அட்வைஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே எங்களை நீங்க அட்மையர் பண்ணிட்டீங்க. ஸோ செம்ம ஹாப்பி. அதே மாதிரி மாயா ஸ்குவாட் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களை பத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கே தெரியாம என் பிரெயினும் ஹார்ட்டும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களை பத்தி நினைக்காத நாள் கிடையாது.
ஸோ ஹாப்பியாக நாங்கள் டேஸை என்ஜாய் பண்ணுறோம். ஆஃப்டர் பிபி ஆல்சோ வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் வந்து முழு காரணம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.